போர்வைகள் கொடுத்த பெரியவா. 2 சம்பவங்கள். பட்டுப்பாட்டி பாலு அண்ணா. கும்பகோணத்தைச் சேர்ந்த பட்டுப்பாட்டி பெரியவாளிடம் அளவிலாத பக்தி கொண்டவள். வியாசராய அக்ரஹாரத்திலிருந்த தன்னுடைய 2 வீடுகளையும் மடத்துக்கே எழுதி வைத்தாள். பெரியவா சாரதாவில் முகாமிட்டிருந்த போது பாட்டியும் அங்கு வந்திருந்தாள். நல்ல குளிர்காலம். ஒரு நாள் காலை தன்னுடைய பாரிஷதரான பாலு அண்ணாவிடம் ஒரு கம்பிளியை கொடுத்து, இதை கொண்டு போய் பட்டுப்பாட்டிக்கிட்ட கொடு என்றார் பெரியவர். அன்று நள்ளிரவு சற்று முன்புதான் கண்ணாயிருந்த பாலு அண்ணாவை எழுப்பி, பட்டுப்பாட்டிக்கு போர்வை கொடுத்தியோ என்றார். தூக்கி வாரி போட்டது. ஆஹா, மறந்தே போய்விட்டோமே. இல்லை பெரியவா, மறந்தே போயிட்டேன். சரி, இப்பவே போய் அவ எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கம்பிளியை அவள்கிட்ட கொடுத்துட்டு வா. இந்த நடு ராத்திரியிலா? குளிரான குளிர். எங்கே போய் பாட்டியை தேடுவது? காலம்பர கொடுத்துடுறேனே. தெய்வ குழந்தை அடம் பிடித்தது. இல்லை, இப்பவே கொடுத்தாகணும். ராத்திரியில்தான் குளிர் ஜாஸ்தி. அலைந்து திரிந்து இருட்டில் முடங்கி கிடக்கும் உருவங்களை எல்லாம் உற்று உற்று பார்த்து கடைசியில் கபிலேஸ்வரர் என்ற மராட்டியர் வீட்டில் ஒரு ஓரத்தில் குளிரில் முடக்கி கொண்டு கிடந்த பாட்டியை கண்டுபிடித்து கம்பிளியை சேர்த்தார் பாலு அண்ணா. பாட்டி அடைந்த சந்தோஷத்துக்கு அளவு இருக்குமோ என்ன? பெரியவாளோட பட்டு ஹிருதயம் கம்பிளியாக அந்த வயசான ஜீவனுக்கு இதத்தை கொடுத்தது. அதே பாலு அண்ணா ஒரு நாள் சம்போட்டி என்ற ஊரில் உள்ள கோவிலின் திறந்த வெளியில் மார்கழி மாச குளிரில் சுருண்டு படுத்து எப்படியோ உறங்கி போனார். மறுநாள் விடிகாலை எழுந்தபோது தன் மேல் ஒரு சால்வை போர்த்தி இருப்பதை கண்டார். சக பாரிஷதர்கள் யாராவது போர்த்தியிருப்பார்கள் என்று எண்ணி இது பற்றி யாரிடமும் சொல்லவில்லை. 4 நாள் கழித்து பெரியவா, ஏதுடா பாலு, போர்வை நன்னா இருக்கே, ஏது என்று கேட்டார். தெரியலே பெரியவா, வேதபுரியோ ஸ்ரீகண்டனோ போர்த்தி இருப்பா போல இருக்கு. நான் தூங்கிட்டிருந்தேன். தன் ஊகத்தை சொன்னார். பெரியவா ஜாடை பாஷையில் அப்படி இல்லை என்று காட்டிவிட்டு தன்னுடைய மார்பில் தட்டி காட்டி கொண்டார். முகத்தில் திருட்டு சிரிப்பு. நல்ல பணி. நீ பாட்டுக்கு தரையிலேயும் ஒன்றும் விரிச்சுக்காம போத்திக்கவும் போத்திக்காம படுத்துண்டு இருந்தியா? உங்கம்மா பார்த்தா எப்படி நினச்சுண்டு இருந்திருப்பான்னு தோணித்து. தாயினும் சிறந்த தாயான பெரியவாளுடைய இந்த மகா பிரேமையை அனுபவித்த பாலு அண்ணா என்ற பாக்கியவான் கண்களில் கண்ணீர் மல்க நமஸ்கரித்தார். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.